எப்ப பாரு 10 ரூபா வாங்குறான் 10 ரூபா வாங்குறான் 10 ரூபா ஏன் விற்கிறான்? 11,000 ரூபாய் சம்பளம் 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க, படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க நிலைமை சொல்லுவாங்க. வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். உள்ளபடியே இந்த டாஸ்மாக் சார்ந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தருகிறது. என்ன ஒரு தைரியம்! சட்டவிரோதமாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய விஷயம் எங்களுடைய சம்பள பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் வாங்குவோம், அதை எவன் கேட்கறது அப்படின்ற ஒரு தோணியில நியாயப்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 11,000 ரூபாய் சம்பளத்துக்கு உன்னை யார் அந்த வேலைக்கு போக சொன்னது? ஏன் அங்க போன? உண்மையிலேயே குடும்ப வருமானத்திற்காக தன்னுடைய சுயமரியாதையும் விட்டுட்டு அந்த வேலைக்கு சேர்ந்த அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு சிலர். அவங்க நிச்சயமா நெடுங்காலம் அந்த வேலையில இருக்கவும் மாட்டான். 1 மாதம் 2 மாதம் அங்க தன்னுடைய இந்த மாத வருமானத்திற்காக அங்க உள்ள என்றானவன் ஒரு 3 மாதத்துல இல்ல 6 மாதத்திலேயோ வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு நிச்சயமா அந்த டாஸ்மாக் ஊத்தி கொடுக்கக்கூடிய அந்த சாராயம் ஊத்தி கொடுக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து ரிலீஃப் ஆயிருப்பான். அவன் வேற வேலைக்கு போயிருப்பான். பல வருடக்கணக்கில் இங்க இருந்து உன்னுடைய குடும்பத்தை வளர்க்குறன்னா நீ என்ன மாதிரியான மனநிலை கொண்ட நபரா இருப்ப? மக்களை பத்தி கவலை இல்லை, நாட்டை பத்தி கவலை இல்லை. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இப்போ அதன் மூலியமா ஒரு டாஸ்மாக் கடையில் பல ஆயிரம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது. அப்போ 10 ரூபா அப்படின்ற பட்சத்தில் பல லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க வேலை பார்க்கக்கூடிய நீங்கெல்லாம் விஷக்கிருமிகளா இல்லையா? நச்சு கிருமிகளா இல்லையா? மக்களையும் நாசம் பண்ணி நாட்டையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய உனக்கு எப்படி எங்கிருந்து இந்த இவ்வளவு பெரிய தைரியம் வந்தது? இதை நியூஸா பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான ஊடகங்கள்? எந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணணும், எந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லையா? இன்னைக்கு எவன் எதை சொன்னாலும் அதை பப்ளிஷ் பண்ணிடுறதா? விளம்பரம் தான், உங்களுடைய டிஆர்பி தான் மிக முக்கியமா? மது என்கின்ற அந்த விஷம் பெண்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் குத்தகம் விளைவிக்கிறது, கேள்விக்குறியாக்குகிறது. குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வுக்கு, பெண்கள் மீது, முதியவர்கள் மீதான பாலியல் கொடுமைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த மது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி